ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால் காருண்யம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன கேட்டா எல்லாரும் ஒரு ஆலோசனை சொல்லுவீங்க. காருண்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காருண்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய ஆலோசனை சொல்லலாம், நிறைய வார்த்தைகளை நீங்களும் சொல்லலாம். ஆனா பைபிளில் எழுதியிருக்கிற காருண்யத்திற்கும் நாம நினைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆமென். இது எங்க படிக்கிறோம்? நல்லா பைபிள் படிக்கிறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல தாவீது ஒரு வார்த்தை அங்கு உபயோகப்படுத்துகிறார். படிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென். தாவீது எழுதுகிறார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த காருண்யம் என்ற ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகிறார். அதற்கு ஸ்தோத்திரம். காருண்யம் தெலுங்குல சாத்வீகம் அப்படின்னு போட்டுருக்கு. நம்ம கையில கன்னடா பைபிள் இருக்கிறாமா படிமா அப்படின்னா காருண்யம் என்ன போடுற கன்னடால? இப்போ கட்டாட்சம். சிஸ்டர் மலையாள பைபிள் யாருக்கு? மலையாள பைபிள். இங்கிலீஷ்ல ஜென்டில்னஸ். இங்கிலீஷ்ல ஜென்டில்னஸ், தமிழ்ல காருண்யம், மூன்றாவது தெலுங்குல சாத்வீகம், அப்புறம் 4வது கன்னடால கிருபா கட்டாட்சம். பாருங்க, இதுல நீங்க நினைச்ச ஏதாவது வர சம்பந்தம் இருக்குதா? நீங்க நினைச்சு நீங்க நினைச்ச வார்த்தை ஏதாவது சம்பந்தமா இருக்குதா? இல்லவே இல்லை. காருண்யம் என்னை பெரியவனாத்தான். அப்ப இந்த காருண்யம் என்பது ஆண்டவருடைய ஒரு கேரக்டர். அவ்வளவுதான். ஆண்டவருடைய சொல்லுங்க ஒரு கேரக்டர், ஒரு சுபாவம். ஜென்டில்னஸ். இங்கிலீஷ் என்ன போட்டுருக்குது? ஜென்டில்னஸ். ஆண்டவருடைய ஜென்டில்னஸ் உன்னை உயர்த்தும். ஜென்டில்னஸ்னா என்ன? ஜென்டிலா இருக்கிறது, அன்பா நேசிக்கிறது, அவங்கள அன்பா பார்க்கறது, அன்பா உபசரிக்கிறது, உதவி செய்வது. ஜென்டில், ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஒரு ஜென்டில் லேடி அப்படின்னு சொல்றோம். இந்த காருண்யத்துக்கு இங்கிலீஷ்ல ஜென்டில். பாருங்க, என்ன பாருங்க, ஆண்டவருடைய ஜென்டில்னஸ் தான் இன்றைக்கு உன்னை என்னை ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் உட்கார வைத்திருக்கிறது. உன்னை தண்டிச்சு, உன்னை சிக்ஷிச்சு, உன்னை அசிங்கப்படுத்தி, உன்னை அவமானப்படுத்தி அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா நம்மளாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கவே முடியாது. இது வரைக்கும் அவர் ஜென்டில்மேன், ஜென்டில் காட். நம்ம கடவுள் ஒரு ஜென்டில் காடுங்க. கீழ்த்தரமா வேலை செய்ய மாட்டார், கீழ்த்தரமா யோசிக்க மாட்டார், பகை வைக்க மாட்டார், விரோதம் வைக்க மாட்டார். உன்னை திடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவர் ஒரு ஜென்டில்மேன். எல்லாரும் சொல்லுங்க, என் ஜீசஸ் ஒரு ஜென்டில்மேன். எல்லாரும் சொல்லுங்க, அவர் ஜென்டில் காட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாமெல்லாம் ஜென்டிலா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீ செய்த தப்ப மனசுல வச்சு உன்னை பழிவாங்கணும், உன்னை உயர்த்தக்கூடாது என்று ஒருவேளை அவர் நினைத்திருப்பார் என்றால் இன்றைக்கு உன் நிலவரம் என் நிலவரம் என்ன? அவர் ஜென்டில். அதெல்லாம் பெருசா நினைக்க மாட்டார், அதெல்லாம் பெருசா யோசிக்க மாட்டார், அதெல்லாம் பெருசாலாம் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். நான் சொல்றேன்ல, அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாப்பா அப்படின்னு சொல்றீங்க. அதான் ஜென்டில்னஸ், அதெல்லாம் ஜீசஸ், அதெல்லாம் இயேசு. காருண்யம். இரண்டாவது தெலுங்குல சாத்வீகம். தெலுங்குல இதுக்கு சாத்வீகம். சாத்வீகம் என்ன சொல்லலாம்? மிகவும் சாந்தமானவர், சாந்தம், மிகவும் பொறுமை என்பவர் தான் தெலுங்குல இருக்காரு. சாத்வீகம். நீ சாத்வீகம் என்ன గొప్పగా செய்யணும். காருண்யம் என்றால் சாத்வீகம். பாருங்க, என்ன பாருங்க, உங்க விஷயத்துல கடவுள் எந்த அளவுக்கு சாந்தமா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்க உயர்த்தப்படுவீர்கள். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. நீ உயர்த்தப்படுவார், நீ உயர்த்தப்படுவார். எந்த அளவுக்கு அவர் சாந்தமா இருக்கு, எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறார், எந்த அளவுக்கு அவர் அமைதியா இருக்கிறார் என்று நீங்க நினைக்க
அளவுக்கு நீங்கள் உயர்த்ததான் படுவீர்கள். அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீ சாத்வீகம் என்னை ஒப்பாக செய்யணும். உங்களுடைய சாத்வீகம் என்னை உயர்த்தும். ஆமென். கிருபா கடாட்சம், கிருபா கடாட்சம் கனடா அதிகமான கிருபையை கிருபை அதிகமாய் கொண்டுள்ளவர் என்று கன்னடா. அருமையான ஒரு வார்த்தை காருண்யம். இந்த காருண்யம் எனக்கு இருக்குதா என்பதை கடைசியில் நான் சொல்றேன். நம்மளுக்கு இந்த காருண்யம் இருக்குதா என்பதை நான் கடைசியில் சொல்றேன். இப்போ ஒரு பகுதி வரப்போகிறேன். இந்த காருண்யம் என்ற வார்த்தையை 4 பேர் பைபிள்ல யூஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் சொல்லுங்க? 4 பேரும் பெரிய தீர்க்கதரிசிகள். 4 பேரும் பெரிய தீர்க்கதரிசிகள் தான் இந்த காருண்யம் என்ற வார்த்தையை பைபிள் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் 1 தாவீது. சொல்லுங்க. முதலாவது ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தாச்சு. ரெண்டாவது சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல தாவீது சொல்றார். சீக்கிரம் நான் முடிக்கிறேன். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல தாவீது இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். சீக்கிரம் படிங்க. நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்ற கேடகத்தினால் அவனை தாவீது காருண்யம். இந்த காருண்யம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் பயங்கரமான சப்ஜெக்ட். 4 பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. முதல் தாவீது காருண்யம் சூழ்ந்து கொள்ளும். எப்படி? ஆசீர்வதிக்கும் காருண்யம். எல்லாரும் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. காருண்யம் ஆசீர்வதிக்கும். அந்த காருண்யத்தின் தேவன் தான் உன் தேவன். அந்த காருண்யத்தின் தேவனை குறித்து சொல்வதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். நாம் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்வதற்காக அவர் நம்மை சந்திக்கிறார். இன்றைக்கு காருண்யத்தில் தேவன் என்று சொல்வதற்காக இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். என்னை ஏதோ சாதாரண கடவுளை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஏதோ ஒரு தெய்வம், நூற்றில் ஒரு தெய்வம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரா? இல்லை, நான் விசேஷமான ஒரு தேவன். நான் காருண்யத்தின் தேவன். இந்த காருண்யம் முதலாவது தாவீது யூஸ் பண்றாரு. இத ஆசீர்வதிக்கும் காருண்யம். இது பிளஸ் பண்ணமா பேசலாம். அவனை ஆசீர்வதித்து காருண்யத்தினால் சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காருண்யம் நம்மை ஆசீர்வதிக்கும். காருண்யத்தின் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவது காரியம். அடுத்தது யார் யூஸ் பண்றாங்கன்னா எரேமியா இதை யூஸ் பண்றாங்க. அடுத்து யார் சொல்லுங்க? எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும் பொழுது இந்த காருண்யம் என்ற வார்த்தையை தரிசனையானார் என்பாய். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன். ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இரண்டாவது யார் இதை சொல்றது? எரேமியா சொல்றது. முதல்ல யார் சொல்றது? தாவீது சொன்ன காருண்யம் பிளஸ் பண்றது, ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது எரேமியா எழுதுறார். எரேமியா என்ன சொல்றார் என்றால் மறுபடியும் கட்டும் காருண்யம். நல்லா சொல்ல படிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். அந்த காருண்யம் இரண்டாவது என்ன செய்யுமா? மறுபடியும் கட்டும். ஒருவேளை இடிஞ்சு போயிருக்கிறாயா? ஒருவேளை இழந்து போயிருக்கிறாயா? ஒருவேளை தாழ்ந்து போயிட்டாயா? ஒருவேளை குறைந்து போயிருக்கிறாயா? மறுபடியும் கட்டும் இந்த காருண்யம். எரேமியா 4 பேரும் பெரிய தீர்க்கதரிசிகள் தான். தாவீது பெரிய ஆள் தான், எரேமியா பெரிய ஆள் தான். பெரிய தீர்க்கதரிசிகள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் தேவ காருண்யம் உன்னை சந்திக்கிறது. காருண்யத்தின் தேவன் உன்னை சந்திக்கிறார்.
ஆசீர்வதிக்கும் காருண்யம் உன்னை சந்திக்கிறது. மறுபடியுமாய் கட்டும் காருண்யம். அனாதி சிநேகத்தினால் உன்னை நான் சிநேகித்தேன். உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன். இந்த காரணம் என்ன சொல்லுது பாருங்க. உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன், நான் உன்னை மறுபடியுமாய் இழுத்துக்கொள்வேன், மறுபடியுமாய் இழுத்துக்கொள்வேன், மறுபடியுமாய் உன்னை நான் கட்டுவேன். இந்த வருஷத்தின் கடைசியில் இந்த காருண்யத்தின் தேவன் என்று ஒரு பெயர் உங்க மனசுல வச்சு இந்த வருஷத்தை முடியும். காருண்யத்தின் தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தாவீது முதல் வசனம் படித்தோம். உன்னுடைய காருண்யம் என்னை உயர்த்தும், பெரியவனாக்கும். அப்படி ஒரு காருண்யத்தின் தேவன் நாம் நம்முடைய தேவன். மூன்றாவது யார் என்றால் சகரியா சொல்றார். சகரியா தீர்க்கதரிசி இந்த காருண்ய வார்த்தையை உபயோகப்படுத்துறார். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். ஸ்தோத்திரம். மூன்றாவது யார் எழுதுகிறது? சகரியா என்ற தீர்க்கதரிசி எழுதுகிறது. என்ன சொல்றாருன்னா, இந்த காருண்யம் நம்மை வளர்க்கும். என்ன செய்யுமா? அது வளர்க்கும். எப்படி திராட்சரசம் ஒரு ஸ்திரீயை கன்னிகையை வளர்க்குதோ அது போல இந்த காருண்யம் என்ன செய்யுமா? கவனிங்க. என்ன செய்யுமா? தேவ காருண்யம் உன்னை வளர்க்கும். நீ வளர்வாய், உன் குடும்பம் வளரும், உன் பிரயாசம் வளரும், உன் பிள்ளைகள் நல்ல வழியில் வளருவார்கள், உன் கஷ்டம் வளரும், உன் கஷ்டத்தின் சூழ்நிலைகள் நீங்கி போகும். ஆமென். காருண்யம் நம்மை வளர்க்கும். நீ வளர்வாய், பெருகுவாய். அப்படி ஒரு தேவன் தான் நம்முடைய காருண்யத்தின் தேவன். அல்லேலூயா. இப்படியே இருக்கிறனே, எனக்கு ஒரு வளர்ச்சி இல்லையா? நான் மேல வர முடியாதா? எனக்கு ஒரு வளர்ச்சி ஆக தர மாட்டாரா? ஆமென். கட்டாயம், நிச்சயம். யார் செய்ய போறது? காருண்யத்தின் தேவன் செய்ய போகிறார். இயேசு கடவுள், எல்லாம் தெரியும் நமக்கு. அவர் மன்னிக்கிறவர், இரக்கம் காட்டுவார், எல்லாம் தெரியும். பிளஸ் பண்றவர், எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு விசேஷமான ஒரு தேவன் அவர். அவர்தான் காருண்யத்தின் தேவன். இன்றைக்கு அவர் நம்மை சந்திக்கிறார். இந்த காருண்யம் உன்னை பெரியவனாக. நான்காவது யார் என்றால் பேதுரு எழுதுகிறார். நாலாவது யாரு? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அழகா சொல்றாரு பாருங்க. நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும் காருண்யம். சூப்பர். படிங்க, சீக்கிரம் படிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுதுமன்றி. காருண்யம் என்ன செய்தான்? நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையானதை தருகிறது. அதான வசனம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. உன் ஜீவனத்துக்கு தேவை, வாழ்க்கைக்கு தேவை. இரண்டாவது தேவ பக்திக்கும் என்ன தேவை? இதெல்லாம் அந்த காருண்யம் தரும். இதையெல்லாம் அந்த காருண்யம் நமக்கு தரும் என்று அந்த பேசுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மறுபடியும் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அங்க தாவீது எழுதின பகுதிக்கு மறுபடியும் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க தாவீது இன்னொரு வார்த்தையை உபயோகிக்கிறார். என்னவென்றால் இந்த காருண்யம். இதுவரைக்கும் 4 தீர்க்கதரிசிகள் யூஸ் பண்ணதை பார்த்தோம். மறுபடியும் தாவீது எழுதின இடத்துக்கு வரணும். இங்க தாவீது சொல்றார் என்னவென்று, இந்த காருண்யம் இருக்கும்போது நமக்கு ஒரு நம்முடைய நம்பிக்கையின் வார்த்தைகள் உண்டாகும். ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்பீச் நமக்கு உண்டாகும்.
இந்த காருண்யம் நமக்கு இருந்தா ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தைகள் நமக்கு உண்டாகும் என்று எழுதப்படுகிறது. அதே பாருங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 38, 39 வசனம் படிக்கும்போது சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன், அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள், அவர்களை முறியடித்து வெட்டினேன். நான் விடமாட்டேன், அவங்களை துரத்தி போவேன், அவங்கள கொல்லுவேன், காலில் விழும் வரைக்கும் விடமாட்டேன், அவங்க நான் வெட்டி போடுவேன். இந்த வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குது? இப்படி ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடென்டா பேசுறாங்க. விடமாட்டேன், துரத்துவேன். இது எப்படி உண்டாகுதுன்னா அவர் மேல கண்ட காருண்யம் இந்த ஒரு விசுவாச வார்த்தையை பேசுறீங்க. அல்லையா சொல்லுங்க. அந்த காருண்யம் நமக்கு உண்டு. விடமாட்டேன், துரத்துவேன், அடிப்பேன், கொல்லுவேன் என்று இங்க சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் காருண்யத்தின் தேவன். உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையுள்ள, ஒரு பலமான ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தையை தேவன் தருவார். ஸ்தோத்திரம். நமக்கும் அந்த காருண்யம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போக விடாத இந்த காருண்யம், விசுவாச வார்த்தைகளை பேச வைக்கும் இந்த காருண்யம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ 22ஆம் அதிகாரத்தில் தாவீது இதை எழுதும்போது இப்படி காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று எழுதும்போது அங்கு அவருக்கு நடந்த 3 விஷயங்கள் சொல்றாங்க. 22ஆம் அதிகாரத்துல 3 விஷயங்கள் தாவீது அங்கு சொல்லுகிறார். அந்த அதிகாரம் 3 வீட்டில் படிச்சு பாருங்க. அந்த காருண்யம் எவ்வளவு காரியங்கள் அவருக்கு செய்கிறது. இன்னைக்கு அதே காருண்யம் நம்ம மீது வல்லமையாக இறங்கி கிரியை செய்வதாக. காருண்யத்தில் தேவன். இந்த தாவீது நீங்க எழுதும்போது 3 விஷயங்கள் இங்க நம்ம பார்க்கிறோம். 3 காரியங்களை இந்த காருண்யம் அவருக்கு செய்கிறதா நாம் பார்க்கிறோம். முதல் காரியம் அவனுடைய சகல சத்துருக்கள் இருந்தும் அவனை விடுதலை ஆக்கியாச்சு. முதல் வசனம் படிங்க. 22ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது. ஆமா, ஸ்தோத்திரம். முதல் காரியம் என்ன? காருண்யம் தாவீதுக்கு செய்த முதல் காரியம் என்னங்க? எல்லா சத்துரு விடுதலை உண்டாயிற்று. நான் சொல்றேன் பாருங்க, கவனிங்க. உங்க மேல காருண்யம் இருக்கிறது. காருண்யத்தின் தேவன் எல்லா பிரச்சனையும் விடுதலை ஆக்குவார். எல்லா சத்துருவிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஆமென். இந்த சத்துருக்கள் யார் தெரியுமா? சத்துருக்கள் 1ஆம் வசனம் போட்டிருக்குது. ஆனா அதே 18ஆம் வசனம் பாருங்க. அவனிலும் பலவான், என்னிலும் பலவான்களாய் இருந்த போதும். அப்படிப்பட்ட சத்துருக்களில் தான் தேவன் அவனை விடுதலையாக்குகிறார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காருண்யம் தாவீதுக்கு செய்த முதல் காரியம் என்ன? எல்லா சத்துருக்களிலிருந்து விடுதலையாக்கினார். எல்லா சத்துரு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் சவுலு கையிலிருந்து விடுதலையாக்கினார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். உன் தேவன் யார் தெரியுமா? அவர் காருண்யத்தின் தேவன். எப்படி தாவீதை எல்லா சத்துருக்களிலிருந்து விடுதலை ஆக்கினாரோ அதே போல உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவார். உனக்கு விடுதலை உண்டாகும். 1-2 எல்லாம் கிடையாது, கம்ப்ளீட். அது உன்னை காட்டிலும் பெரிய பிரச்சனையா இருக்கலாம், உன்னை காட்டிலும் பலமான சத்துருவின் பிரச்சனையா இருக்கலாம். அதிலிருந்து ஆண்டவனை விடுதலை ஆக வல்லவராக இருக்கிறார். அவர்தான் காருண்யத்தின் தேவன். நம்பர் 2. இரண்டாவது இந்த காருண்யம் தாவீதுக்கு என்ன செய்தது என்றால் 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவனுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து அவனை தப்ப வைப்பதற்காக ஒரு விசாலமான இடத்துல கொண்டு வந்து அவனை தப்ப வைத்தார். படிங்க அந்த வசனம். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்ப வைத்தார்.
முதல் காரியம் எல்லா சத்துருக்களும் விடுதலையாக்கினாங்க. முதல் காரியம். இரண்டாவது, அவனை தப்ப வைக்கிறார். விசாலமான இடத்துல கொண்டு வந்து அவனை என்ன செய்யறார்? ஆண்டவருக்கு நம்ம எங்க கொண்டு வரணும் தெரியும். அந்த இடத்துல கொண்டு வந்து உன்னை தப்பிக்க செய்வார். தாவீதை ஒரு விசாலமான இடத்துல கொண்டு வந்து ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கலாம், இன்னைக்கு ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் தேவன் உன்னை அடுத்த சூழ்நிலைக்கு கொண்டு போகிறார். அது என்ன? அதான் விசாலமான இடம். நான் தப்பிக்க போற ஒரு இடம் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். அதுதான் விசாலமான இடம். என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து என்னை என்ன செய்தார்? சீக்கிரமாக ஆண்டவர் உங்களையும் ஒரு விசாலமான இடத்துல கொண்டு வந்து உங்களை தப்பிக்க செய்வார். உன் சத்துருக்களும் தப்பிக்க செய்வார். உன் பிரச்சனைகளும் தப்பிக்க செய்வார். இப்படி எல்லாம் குழப்பத்திலும் தப்பிக்க செய்வார். உன் சூழ்நிலைகளும் தப்பிக்க செய்வார். அதற்கென்று ஆண்டவர் ஒரு விசாலமான இடத்தை வச்சிருக்கிறார். தாவீதை விசாலமான இடத்துல கொண்டு வந்த தேவன் உன்னையும் கொண்டு வருவார். கரங்களை மேல உயர்த்தி ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. விசுவாசமா இருங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இப்படியேவா? என் வாழ்க்கை இப்படியே இருக்குமா? என் நிலவரம் இப்படியே இருக்குமா? என் கஷ்டம் இப்படியே இருக்குமா? என் சூழ்நிலை இப்படியே இருக்குமா? என் கண்ணீர் இப்படியே இருக்குமா? இல்ல. ஒரு விசாலமான இடம் உனக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். உன்னை தப்புவிக்க செய்த ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல ஆண்டவர் சீக்கிரமாய் கொண்டு வருவார். அந்த இடத்துல உள்ள ஆண்டவர் சீக்கிரமாய் கொண்டு வருவார். தாவீதை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து தப்பிக்க செய்த தேவன் உன்னையும் தப்பிக்க சீக்கிரத்தில் அந்த இடத்துல உன்னை கொண்டு வருவாராக. அந்த இடத்துல தேவன் உன்னை கொண்டு வருவாராக. என் தேவன் காருண்யத்தின் தேவன். மூன்றாவது காரியம், தாவீதுக்கு காருண்யம் செய்த மூன்றாவது காரியம் பாருங்க. எல்லா சண்டையிலும் அவனை காப்பாற்றினான். என்ன வசனம் அது? 44 வசனம் படிங்க. என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கி விட்டு. போதும். என்ன செய்தது? சண்டைகளுக்கு. நீனா என்ன சண்டை இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? யாரும் வராங்களா? வருவாங்க. ஆனால் கடவுள் உன்னை விடுதலை. ஜனங்களுடைய சண்டையிலிருந்து என்ன செய்தார்? அவரு விலக்கினார். சும்மானவன் என் வாயை கலந்து பார், சும்மானவன் என் கோபத்தை மூட்டுது பார், சும்மானவன் இதை பேசுது பார். ஆமா காஞ்சனா சிஸ்டர் நடக்குது. ஏதோ நல்லா செய்யணும். நான் வாய் பண்ணி கம்முனு கலருது பார். சண்டை இழுக்குவோம். நம்ம சண்டை நமக்கு சண்டைக்கு வரும். நம்ம சண்டை பண்ண வைக்கும், கோபத்தை மூட்டும், சில கிரியைகள். ஆனால் காரணம் முன்னே விடலையா? ஜனங்களுடைய சண்டையிலிருந்து இந்த காரணம் என்ன விலக்கி. வீணா போய் சண்டை போட்டு, வீணா போய் சண்டையில மாட்டுறது, வீணா போன ஜனங்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு மாட்டிக்கிறது, வார்த்தையை விட்டுறது, நம்மளை மாட்டி வைக்க பார்ப்பான் சாத்தான். ஆனாலும் காருண்யம் நம்மை விடலையா? பயப்படாது. காருண்யம் என்னை பயப்படாது. எந்த சண்டையில சாத்தான சிக்க வைக்க முடியாது. ஏனென்றால் காருண்யம் உண்மையில இருக்கிறது. சில குடும்பத்துல பயங்கரமான சண்டை இருக்கும். நம்ம போய் மாட்டினா க்ளோஸ். சில இடத்துல ஒரு பயங்கரமான சண்டை இருக்கும். வேற சிலங்கள்ல நம்ம மாட்டினா க்ளோஸ். மாற்ற போல இருக்கும். ஐயோ சிக்குமோ, நம்ம மாட்டிக்கோமோ நினைப்போம். ஆனா அழகா ஆண்டவர் நம்மை காப்பாத்திட்டு அருமையா நம்மை தூரப்படுத்தி இருப்பார். காரணம் என்னவென்றால் காருண்யம். என் தேவனுடைய காருண்யம் என் மேல இருக்கிறது. தாவீது எவ்வளவு சத்துரு தெரியுமா? அவனை எப்படியாவது வாயை கிளறி அவனை கோபம் மூட்டணும் என்பதற்காக சிமேயின் ஒரு மனுஷன் மண்ணை தூவி, அவன் மூஞ்சில மண்ணை தூவி கெட்ட வார்த்தை திட்டினான். எதுக்கு? தாவீது என்ன வரணும்? கோபம் வர வைக்கணும். சபிக்கிற பணத்தை கொண்டு தூரம் அமைதியா போறாரு. அப்ப அவன் பேசினா என்ன ஆயிருப்பாங்க? தாவீது ஒரு வார்த்தை என்ன ஆயிருக்கும்? ஆனாலும் தேவன் அந்த சண்டையிலிருந்து தாவீதை விலக்கி பாதுகாக்க காரணம் காருண்யம். அல்லேலூயா.
சில குடும்பத்துல, சில வேலை ஸ்தலங்கள்ல, சூழ்நிலையில இப்படி சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் தேவன் உங்களை விடுதலையாப்பார். ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை விடுதலையாப்பார். தேவன் உங்களை தப்பி வைப்பார். பயப்படாதீங்க. ஜனங்களின் சண்டைகள் உங்களை விடுதலையாப்பார். இரண்டாவது காரியம், என்னை தலைவனாக்கினார். அடுத்த லைன் படிங்க. ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்கினார். காருண்யம் பாருங்க, காருண்யம் உங்க மேல இருக்குதுன்னா நீங்க ஒரு குரூப்புக்கு தலைவரான ஆனதுல இருப்பார். உங்களை தலைவராக தான் இருப்பார். என்னை தலைவனாக்கினா என்று தாவி சொல்றாரு. இதெல்லாம் மெயின் பாயிண்ட் என்ன வருதுன்னா காருண்யம். ஒருத்தர் வேலை செய்றீங்க என்றால் அந்த 10 பேருக்கு ஆண்டவர் உங்களை ஒரு தலைவராக தான் இருப்பார். ஒரு சொசைட்டி இருக்கிறீங்க, ஒரு இடத்துல இருக்குன்னா ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தலையாக தான் இருப்பார். ஒரு தலைவராக தான் ஆண்டவர் இருப்பார். ஸ்தோத்திரம். அதான் காருண்யம். 5 பேரா இருக்கணும், நீங்க தான் தலையா இருக்கீங்க. 10 பேரா இருக்கணும், நீங்க தான் தலையா இருக்கீங்க. இந்த காருண்யம் நம் அனைவரும் மீதும் இருக்கிறது. நாம் இந்த உலகத்திற்கு தலையாக நாம் இருப்போம். அதான் வாக்குகள் சொல்லுகிறது, நான் உன்னை வாழாக்காமல் காருண்யத்தின் தேவன் என்னை தலைவனாக்கினான். ஒருபோதும் உங்களை தாழ்வாக கீழாக இந்த காருண்யம் ஒருபோதும் உங்களை விடாது. உங்களை உயர்த்திதான் வைக்கும் இந்த காருண்யம். ஆமென். அடுத்தது, அறியாத ஜனங்கள் என்ன செய்றாங்க? காருண்யம் செய்த வேலைங்க. நம்ம நினைக்கிறோம் யாருன்னே தெரியாதுங்க, அவங்க யாருன்னு தெரியாது, தான் பார்ப்பீங்க. ஆனாலும் உங்களை வந்து கனப்படுத்தி உங்ககிட்ட பழகுவாங்க. செழிப்பது என்பது என்ன? பழகுவது. உங்ககிட்ட நல்லா பழகிறது, உங்ககிட்ட ஆலோசனை கேட்கறது, உங்களை நேசிக்கிறது. ஆனா யாருமே தெரியாது. நான் அறியாத ஜனங்கள் என்னை இதெல்லாம் நம்ம நடக்குதுங்க, நடக்கும். காருண்யம் செய்யும். ஒருவேளை புது இடத்துக்கு போயிட்டாரு, அந்த ஊர் புதுசு, ஜனங்கள் புதுசு. அந்த இடத்துல ஆண்டவர் நீ அறியாத ஜனங்களை உன்னிடத்துல கொண்டு வந்து உன்னிடத்துல பழகி அவர்கள் உன்னை சேவிக்கும்படி தேவன் செய்வாங்க. சிஸ்டர் புதுசாக வந்திருக்கேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரதர் சார் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. நான் இப்படி பண்ணலாம்னு நினைக்கிறோம். எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. இது என்னது? சேவிக்கிறதுங்க. அவங்க யாருன்னு தெரியாது. உங்கள்கிட்ட பக்கத்துல வேலைக்கு வந்திருப்பாங்க, உங்களோட வேலைக்கு வந்திருப்பாங்க, பக்கத்துல புதுசாக வந்திருப்பாங்க, புது வீட்டை வந்திருப்பாங்க. ஆனாலும் உங்ககிட்ட வந்து என்ன செய்யறாங்க? அவங்க நீ யாருன்னே தெரியாது. அவங்க குடும்ப பிரச்சனை உங்ககிட்ட சொல்றாங்க. காரணம் நாங்க உங்களை சேவிக்கிறார்கள். மூஞ்சி முகமே தெரியாது, யாருன்னே தெரியாது. அவன் பிரச்சனை வந்து உங்ககிட்ட சொல்றான், அந்த அம்மா பிரச்சனை வந்து உங்ககிட்ட சொல்லுது. காரணம் என்ன? உன் மீது காருண்யத்தில் தேவன் இருக்கிறார். காருண்யத்தின் தேவன் நம்ம இருக்கிறாங்க. மற்றவங்க நம்ம கிட்ட வராங்க, மூஞ்சி முகம் தெரியாத பழக்கம் இல்லாதவர்கள் நம்மை நம்பி பேசுறாங்க, நம்பி சொல்றாங்க பிரச்சனையை. நம்ம நம்பி நம்ம கிட்ட கவுன்சிலிங் கேட்கறாங்க, நம்ம நம்பி நம்மள அவங்களோட பிரச்சனைகளை கஷ்டங்களை சொல்றாங்க. காரணம் என்ன? நீ பெரிய ஆளா? நீ யாருக்கு தான் தெரியும். ஆனாலும் அப்படி சொல்றாங்க. காரணம் என்ன? மேலும் காருண்யத்தின் தேவனுடைய வேலை. கையை தட்டு, கரங்களை தட்டு. உன் மேல ஒரு காருண்யம் இருப்பதினாலதான், உன் காருண்யத்தின் தேவன் உன் மேல இருப்பதினாலதான். முதலாவது சண்டை, ஜனங்களோட சண்டையிலிருந்து தப்பிக்கிறார். இரண்டாவது என்ன? தலைவராகிறார். மூன்றாவது அறியாத ஜனங்கள் என்னை அது மேல நம்ம பார்ப்போம். என்ன பண்றோம்? சகல விசாலமான இடத்துல கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அது ஒண்ணு. அதுக்கு மேல சத்துருக்களுக்கு விலக்கி சகல சத்துருக்களின் என்னை விலக்கி. எல்லாம் தாவீதுக்கு காருண்யம் செய்த வேலை. நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, இன்னும் நிறைய பெரிய காரியங்கள் வெளிப்படும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு காருண்யத்தின் தேவன் நம்மை சந்திக்கிறார். சரி, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். இந்த காருண்யம் எப்படி ஆக்டிவேட் ஆகும்? காருண்யம் இருக்குது, இது எப்படி ஆக்டிவேட் ஆகும்? எப்படி இது வேலை செய்யும்? எப்ப வேலை செய்யும்? அது கூட தாவீது நம்ம அதிகாரத்தில் சொல்றார். காருண்யம் செய்து சத்துரு தப்பி வைக்குது, நம்மளை விசாலமான இடத்துல கொண்டு தப்பி வைக்கிறது. அப்புறம் வேற என்ன? நம்மளை அறியாத ஜனங்கள்கிட்ட கொண்டு வந்து வைக்குது, தலைவனாக்குது. எல்லாம் செய்து காருண்யம். ஓகே, இந்த காருண்யம் எப்போது ஆக்டிவேட் ஆகும்? எப்போ இந்த காருண்யம்
வேலை செய்யும் என்ற வார்த்தையை 22, 23, 24 மூன்று வசனங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதே அதிகாரத்துல 22, 23, 24 மூன்று வசனங்களை பாருங்க. அவன் இருக்கிற நிலவரத்தை சொல்லுகிறான். ஒரு வசனம் படிக்கும், ஏதாவது வசனம். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்து நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. மூணு வசனம் பாருங்க. 24 படிச்சு தம்பி. அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு 24 அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டு. மூணு வசனம் படிச்சு பாருங்க. மூணு வசனம் படிச்சு பார்க்கும்போது இந்த காருண்யம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். வழிகளை காத்துக்கொண்டேன், என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணுவேன். ஒவ்வொரு வசனம் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். இப்படி இருக்கிறமே சரி பண்ண. அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். இந்த மூணு வசனத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த காருண்யம் உங்க மேல ஆக்டிவேட் ஆகும். இந்த மூணு வசனத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த மூணு வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்த காருண்யம் உங்க மேல ஆக்டிவேட் ஆகும், உங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகும். ஆமென். ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அவர் சொல்லாத பாருங்க, தேவன் நான் துரோகம் பண்ணேன், அவர் வழியை காத்துக்கொண்டேன், அவருடைய நியாயம் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டுவிடவில்லை. ஸ்தோத்திரம். கொஞ்சம் அந்த வசனத்தை கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த காருண்யம் ஆக்டிவேட் ஆகும். ஆமென். கடைசியா ஒரு சொல்றேன், இந்த காருண்யம் என் மேல இருக்குதா? கடைசி இந்த காருண்யம் என் மேல இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. அதுல இருக்கு சொல்லிட்டாரு, நம்ம இல்லைன்னு சொல்லலாமா? எப்படி இல்லைன்னு சொன்னா தப்பா இருந்தேன். இந்த காருண்யம் உங்க மேலேயும் என் மேலேயும் இருக்குதா இல்லையா? இருக்குது என்று நாம் விசுவாசி நம்புறோம். எப்படி இந்த காருண்யம் எப்படி என்றால் 36 வசனம் படிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்து உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த காருண்யம் நம்ம மேல எல்லாம் இருக்கிறது. எப்படி என்றால் எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அப்படியே வந்துச்சு இந்த காருண்யம். கையை தட்டு, கரங்களை தட்டு. எப்பொழுது நீ ரட்சிப்படைந்தாயோ, எப்பொழுது இயேசுவின் மகனாய் நீ மாறினாயோ, மகனாய் மாறினாயோ, அப்பொழுது இந்த காருண்யம் உன் மேல இறங்கியிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து காருண்யம் என் மேல இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த காருண்யம் என் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் இருக்குது, உண்மையில இருக்குது. ஸ்தோத்திரம். எப்போது இந்த உலகத்தில் வேறு வைக்கப்பட்டு இயேசுவின் ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கு இந்த காருண்யம் உன் மேல இறங்கி விட்டது. ஸ்தோத்திரம். இந்த காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். இந்த காருண்யம் உன்னை ஆசீர்வதிக்கும். இந்த காருண்யம் உன்னை மறுபடியும் கற்பிக்கும். இந்த காருண்யம் உன் ஜீவனத்திற்கு, குடும்பத்திற்கு, உன் பக்திக்கு தேவையான எல்லாம் உனக்கு தரும். ஸ்தோத்திரம். இந்த காருண்யம் எப்படி வேலை செய்யும் என்பதை மாத்திரம் மறந்துடாதீங்க. அதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்து நீங்க தேவனுடைய வழிகளை காத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த காருண்யம் உங்களுக்குள்ளே வேலை செய்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணி முடிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காருண்யத்தின் தேவன், நீ காருண்யத்தின் தேவன்.